திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எம்எல்ஏ தோட்டத்தில் எஸ்ஐ கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது தெரிந்துள்ளதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது நள்ளிரவில் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக நடந்தேறியிருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் காவல் நிலையத்தில் சண்முகவேல் என்பவர் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் தளவாய்ப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். நள்ளிரவில் அவருக்கு ஒரு அழைப்பு வந்து இருக்கிறது. அதாவது 100 என்கிற அவசர அழைப்பு எண்ணிற்கு வந்த அந்த அழைப்பில் மடத்துக்குளம் அருகே உள்ள சிக்கனூத்து என்கிற பகுதியில் தந்தை மற்றும் மகனுக்கிடையே பெரும் தகராறு நடந்து கொண்டிருப்பதாகவும் அதை தடுக்க வருமாறும் அழைத்திருக்கிறார்கள். அதை நம்பி சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் டிரைவருடன் சென்று அங்கு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. தந்தை மற்றும் மகனுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் அரிவாளால் தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் சென்று அதை பேசி முடித்திருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென்று கோவப்பட்டு தந்தை சண்முகவேலை வெட்டியிருக்கிறார். கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் பலமாக வெட்டி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். மேலும் உடன் சென்ற காவல்துறை டிரைவருக்கும் சில இடங்களில் வெட்டி விழுந்திருக்கிறது. அவரும் பலத்த காயத்துடன் இருக்கிறார். அந்த மகனும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இறந்து போன சப் இன்ஸ்பெக்டர் சண்முகவேலின் உடலானது திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இது தொடர்பாக கோவை மண்டல டிஐஜி மற்றும் திருப்பூர் மாவட்ட போலீஸ் எஸ்பி உள்ளிட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தடயங்களை தேடி தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ராம்குமார், சமாதானம் பேச சென்ற எஸ்எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்.